என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் லெந்து நாட்கள் வருகிற புதன்கிழமை நாளை மறுநாள் முதற்கொண்டு துவங்க இருக்கிறது. அநேகருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள். நிறைய பேர் இந்த வருஷம் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த ஆண்டு புதன்கிழமையிலிருந்து 40 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம புதிய ஏற்பாடை படிக்க போகிறோம். நியூ டெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் பிரித்து கொடுக்க போகிறோம். நாளையிலேருந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் கீழே எந்த அதிகாரத்தை படிக்கணும் அப்படின்றத நாங்கள் போட்டுருவோம். ஸோ அதில் நீங்கள் இன்றைய முத்துவம் நீங்கள் பார்த்த உடனே ஒரு வசனத்தை ஆஸ் யூஷுவல் மனப்பாடம் பண்ணணும். ரெண்டாவது, அதிலிருந்து கேட்கப்படுகிற ஒரு கேள்விக்கும் அது போக நீங்கள் படிக்கிற அந்த வேத பகுதியிலேருந்து 4 கேள்விகளை நாங்கள் கேட்போம். ஸோ ஆக 5 கேள்விகள், ஒரு மனப்பாட வசனம். இவைகள் எல்லாம் நீங்கள் அங்கே இதை அட்டன் பண்ணணும். நாங்கள் கொடுக்குற அந்த வாட்ஸ்அப் என்ன நீங்கள் குறிச்சிக்கோங்க. இப்போயே இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் முழுசும் இந்த 40 நாட்களில் முடிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தயவு செய்து உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த லிங்க்கை அனுப்பி ஆயத்தப்படுத்துங்க. இதில் சில க்ரைட்டீரியாஸை வச்சுருக்கிறோம். முதல்ல அந்த ஆன்சர் பண்ணுறவங்க இதை நம்ம குறிப்போம். சரியான ஆன்சர் பண்ணணும். 40 நாட்களும் அந்த ஆன்சர் பண்ணணும். அவர்களுக்கு முதல் பரிசாக 5000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 4000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 3000 ரூபாயும் கொடுக்க போகிறோம். எனவே வேகமாக படிங்க. நீங்கள் நல்லா படிக்கணும். வேதத்தில் கற்று தேறினவர்களாக நம்ம மாறணும். அந்த வசனத்தின் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் குறையக்கூடாது. தொடர்ந்து இதற்காக ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோவான் சுவிசேஷத்தின் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தை குறித்து அவனுடைய பெரிதான கிருபையினால் தொடர்ந்து நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்தார். நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்போ ஏன் கர்த்தர் நம்மளை உலகத்தில் வச்சிருக்கணும்? நேற்று தினத்தில் சொன்னேன், நாம் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. இந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும். ஸோ இந்த உலகத்தில் என்னைய வச்சிருக்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தின் மாய வலையிலே சிக்கி இருக்கிறவர்களை காப்பாற்றுவது நம்முடைய நோக்கம், நம்முடைய கடமை. அதனால தான் கர்த்தர் நம்மளை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் சிக்கி இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்காய் அழைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை வேதத்தில் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு. நீ உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்றவர், உலகம் முழுவதும் இருளில் இருக்கிறது, ஆனால் உன்னை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறதுக்கு காரணம் நீ வெளிச்சம் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க. நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும்? இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லை. ஆனால் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழ்வது நாம் அழைக்கப்பட்ட நோக்கம். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். 15ஆம் வசனம் 16ஆம் வசனம், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இங்கே வாசிக்கிறோம், நாம் எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய வெளிச்சத்தை மூட, வெளிச்சத்தை அணைத்து போட, வெளிச்சத்தை யாரோ ஒருவர் அங்கே அணைக்க இடம் கொடுத்துடவே கூடாது. நாமும் அணைத்து விடக்கூடாது. நம்ம மரக்காலால் மூடப்பட்ட ஒரு வாழ்க்கையோ, கட்டிலுக்கு கீழேயோ, பாத்திரத்துக்கு கீழேயோ போய் நம்முடைய விளக்கு அணையக்கூடாது. யாரும் அணைக்கவும் இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த உலகம் நம்மகிட்ட இருக்கிற வெளிச்சத்தை அணைக்கிறதற்கு முயற்சி பண்ணும். ஏன்னா நம்ம மட்டும் ஒளி வீசுகிறோம் என்றால் எப்படி இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும்? எதுக்காக கர்த்தர் இந்த உலகத்தில் என்ன வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு? இங்கே வாசிக்கிறோம் பாருங்க, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்போ நற்கிரியை நிமித்தமாக வெளிச்சம் வீசணும். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நற்கிரியை செய்வதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நற்கிரியையாகிய அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்தில் நாம் வீசிதான் ஆக வேண்டும். அந்த நற்கிரியை நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிப்போம். இந்த நற்கிரியை நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை சொல்லுவோம். இந்த நற்கிரியைக்காக தான் நம்ம விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற ஒன்றை துவங்கினோம். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த விதத்தில் நற்கிரியை செய்கிறீங்க?
யோசித்து பாருங்க. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் இன்னைக்கு உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண விரும்புகிறார். நீங்க உலகத்துக்கு வெளிச்சம். சுவிசேஷமாகிய அந்த வெளிச்சம் நம் கைகளிலே தந்திருக்கிறார். நற்கிரியைகளாகிய வெளிச்சத்தை நம் கைகளிலே தந்திருக்கிறார். நம்ம தான் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை வீசணும். நம்ம தான் இந்த உலகத்துக்கு ஒளி வீசணும், வழி காட்டணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷத்தின் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த ஒளியை உலகம் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவங்க இருளை விரும்புகிறாங்க. அந்த ஒளியின் இடத்துல நம்ம வெளிச்சம் பெற்று இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் ஒளியாய் நம்மை கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒருவேளை நீங்களும் நானும் சுடர்களை போல பிரகாசிக்கணும். இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிப்போம். உங்கள் ஒளி வந்தது, நீங்கள் எழும்புங்க, ஆண்டவருக்காக வெளிச்சம் வீசுங்க. எங்கெல்லாம் பாதை தவறி ஜனங்க போகிறாங்களோ அங்கெல்லாம் இதுதான் வழி என்று காண்பிக்கிறதற்கு தேவன் உங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இப்படி தான் வாழணும்னு உலகம் ஒரு சில சட்டத்திட்டங்களை போட்டு அது தனக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்ம வாழ்ந்து காட்ட போகிறோம். இது அல்ல, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை உலகத்தில் நீங்கள் வெளிச்சமாய் வாழ்ந்து அந்த வழி காட்டுங்கள். இயேசுவாகிய வழியை காண்பிக்க நம்மை தேவன் அழைக்கிறார். அதுக்காக தான் நமக்கு அந்த பிரகாசத்தை காண்பித்திருக்கிறார், நமக்கு அந்த ஒளியை தந்திருக்கிறார், நம்மை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் வெளிச்சமாக இருப்போம். யாரோ ஒருவருக்கு வழிகாட்டுவோம், யாரோ ஒருவருக்கு வெளிச்சம் கொடுப்போம், யாரோ ஒருவர் அங்கே தவறாய் போய் கொண்டிருக்கிறவர்களை நல்வழிப்படுத்துவோம். தேவன் அதனால தான் இந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறார். இந்த நாளினுடைய வேத பகுதியை குறித்து கொள்ளுங்க. இன்றைக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இன்றைக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள், மனப்பாடம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்திலே ஒளியாய் வெளிச்சமாய் இருக்க வேண்டியவர்கள். பல நேரங்களிலே பல சூழ்நிலைகள் எங்கள் வெளிச்சத்தை மட்டுப்படுத்த அணைத்து போட முயற்சிக்கிறது. இந்த உலகம் எங்கள் வெளிச்சத்திலே ஆண்டவரே பொறாமை கொண்டு அணைக்க முயற்சிக்கிறது. நாங்கள் அணைந்து விடாமல், எங்கள் விளக்கை நாங்களே அணைத்து கொள்ளாமல் கவனமாய் ஓட, எப்போதும் எங்கள் தீபம் எரிந்து கொண்டிருக்க கிருபை தாரும். நற்கிரியைகளினாலும் நற்செய்தியினாலும் ஒளி வீசுகிறவர்களாய் எங்களை மாற்றும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒரு கூட்ட ஜனத்தை நல்வழிப்படுத்துகிற அந்த பெரிய பொறுப்பை எங்கள் கைகளிலே தந்திருக்கிறீர். நாங்கள் எப்படியாகிலும் அந்த கூட்டத்தை அந்த பரம கானானுக்கு நேராய் நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம இதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன். இதற்காக சொவீனியர் போடுறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த சொவீனியரை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். இதற்கு 45 லட்சம் ரூபாய் தேவை. 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். 90 பேர் 50,000 கொடுத்தால் போதும். இதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும், மாதம் 1000 ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது. சேல்ரி, ரெண்ட்டு, டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது. அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும். எனவே ஒவ்வொரு மாதமும் 300 பேர் 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னால் சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம். எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம். ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம். அன்போடு உங்களை அழைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். காட் பிளஸ் யூ.